Hi guys, நம்ம இன்னைக்கு hydraulics and pneumaticsல chapter 4 pumps the source of hydraulic power அதை பத்தி கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தலாமா? இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம இதுல என்னென்ன பத்தி பார்ப்போம். பவர் எப்பெல்லாம் பவர் இருந்து டிரான்ஸ்மிட் பண்றோம், எப்பெல்லாம் மோஷன் இருந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. hydraulic pump is said to be heart of the hydraulic system சொல்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு இம்பார்ட்டான சிஸ்டத்தை நம்ம இன்னைக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஹைட்ராலிக் பம்ப்னா என்ன? ஹைட்ராலிக் பம்ப்னா ஹைட்ராலிக் பம்ப் இஸ் எ டிவைஸ். அது என்ன பண்ணுன்னா வச்சுங்க, மெக்கானிக்கல் எனர்ஜியை ஹைட்ராலிக் எனர்ஜியை மாற்றி தருது. பம்புங்கிறது பேசிக் கான்செப்ட் தாங்க. மெக்கானிக்கல் எனர்ஜியை ஹைட்ராலிக் எனர்ஜி மாற்றி தருது. இதுதான் ஒரு ஹைட்ராலிக் பம்போட ஒர்க். இந்த பம்ப் இஸ் யூஸ்டு டு இம்பேக்ட் மோஷன் டு எ லிக்விட். இட் ப்ரொவைட்ஸ் தி ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு டிரான்ஸ்மிட். இது வந்து எதை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபோர்ஸ் தருதுன்னா டு டிரான்ஸ்மிட் பவர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் மோஷன். ஓகேங்களா? பம்ப் டஸ் நாட், இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னன்னா வச்சுங்க, பம்ப் வந்து நம்மளுக்கு ப்ரெஷரை ப்ரொடியூஸ் பண்ணாது. இட் ப்ரொடியூசஸ் ஒன்லி ஃப்ளூயிட் ஃப்ளோ மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ பம்பிங் தியரிக்குள்ளே வர்றோம். பம்பிங் தியரி பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நார்மலி தி எலக்ட்ரிக் மோட்டார் என்ன பண்ணுவாச்சுங்க, நம்மளுக்கே தெரியும் எலக்ட்ரிக் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜி மாற்றுறோம். அந்த மாற்றின மெக்கானிக்கல் எனர்ஜி நம்ம என்ன எனர்ஜியாக மாற்றுறோம்னா ஹைட்ராலிக் எனர்ஜியை மாற்றி ஒரு பார்ஷியல் வேக்யூமை கிரியேட் பண்ணுறோம். அந்த பார்ஷியல் வேக்யூமை கிரியேட் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன ஆகும், இன்லெட்டில் நம்மளுக்கு ஆயிலோ வாட்டரோ எதாக இருந்தாலுமே உள்ளே வர்றதுக்கு இந்த மாதிரி பார்ஷியல் வேக்யூம் கிரியேட் பண்ணாதான் இன்லெட்டில் உள்ளே வரும். which induce the atmospheric pressure flows. அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு உள்ள இருக்கிறது ப்ரெஷர் என்ன இருக்கும், லோயர் ப்ரெஷராக இருக்கும். ஸோ ஹையர் ப்ரெஷர் வந்து லோயர் ப்ரெஷருக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். இதுதான் பம்போட பம்பிங் தியரி, பம்பிங் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பம்பிங் ஆக்ஷன் ஆஃப் ஏ சிம்பிள் பிஸ்டன் பம்ப். ஒரு சிம்பிள் பிஸ்டன் பம்ப் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்களா? ஒரு சிம்பிள் பிஸ்டன் பம்ப், இது பிஸ்டன், இது வந்து ஒரு பிஸ்டன் இருக்கா, இந்த இடத்துல பிஸ்டன் இருக்கு, இந்த இடத்துல பிஸ்டன் ராட் இருக்கு, இந்த இடத்துல கேவிட்டி இருக்கு. ஓகேங்களா? இது இன்லெட் லைன், இது வந்து அவுட்லெட் லைன். ஓகேங்களா? இன்லெட் லைன்ல இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்குது, இன்லெட் செக் வால் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவுட்லெட் செக் வால் கனெக்ட் பண்ணியிருக்காங்களா? இன்லெட்ல வாட்டர் வந்து உள்ள வந்திருக்கும், அவுட்லெட்ல வெளில போயிருக்கும். எப்படி உள்ள வரும்? இந்த இடத்துல இன்லெட்ல வரும்போது நம்மளுக்கு பார்ஷியல் வேக்யூம் ப்ரெஷர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்ஷியல் வேக்யூம் ப்ரெஷர் கிரியேட் பண்ணுறதுனால ஆயில் ரிசர்வாயர் வந்து நம்மளுக்கு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆகும். டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆகிறதுனால ஆயில் டேங்க்ல இருக்க ரிசர்வாயர் இந்த ஆயில்ஸ் எப்படின்னா அப்பரில் மூவ் ஆகும். இந்த இது அப்பரில் மூவ் ஆகிறதுனால நம்மளுக்கு இன்லெட் லைன் வழியா நம்மளுக்கு ஆயில்ஸ் வந்து இதுக்குள்ள என்டர் ஆகும். when it reaches the maximum pressure, இது மேக்ஸிமம் ப்ரெஷர் இந்த ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இது அவுட்லெட் லைன் செக் வால் வழியா இது டிஸ்சார்ஜ் ஆயிரும். இதுதான் பம்பிங் ஆக்ஷன் ஆஃப் சிம்பிள் பிஸ்டன் பம்போட தியரி. இது இப்படிதான் ஒர்க்கும் ஆகும். இன்லெட் வால் வழியா ஃப்ளூயிட் வந்து என்டர் ஆயிருக்கும், அவுட்லெட் செக் வால் வழியா ஃப்ளூயிட் வந்து லீவ் ஆயிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் இப்போ வந்து பம்பிங், இதுதான் வந்து மெயின் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாசிஃபிகேஷன் ஹைட்ராலிக் பம்ப். ஹைட்ராலிக் பம்ப் இப்படிலாம் கிளாசிஃபை பண்ணுறாங்கன்னா வச்சுங்க, ஒன்று பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப், இன்னொன்று நான் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப்னா என்னன்னா வச்சுங்க, இது ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸாக இருக்கும். ஒரு இது ஸ்டாட்டிக்காக இருந்தால் அது வந்து பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப்னு சொல்லியிருப்பாங்க. நான் பாசிட்டிவ்ங்கிறது டைனமிக்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் அதோட மேஜர் டிஃப்ரென்ஸ். நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது என்னது, நம்ம வந்து பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். டைனமிக்ஸ்ங்கிறது மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எதில் இண்டஸ்ட்ரியிலும் சரி, as well as நம்ம ஹைட்ராலிக்ஸ் டாபிக்ஸ்லும் சரி. இப்போ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்த டாபிக்ஸில் பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது நான் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் பாசிட்டிவ்ங்கிறப்பே நம்மளுக்கே தெரியும் ஹைட்ரோடைனமிக்ஸாக தான் இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுது? ஃபர்ஸ்ட் நான் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப்னா பார்த்துடலாமா? நான் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப் த ஃப்ளூயிட் ஃப்ளோ அச்சீவிங் பை இனிஷியா ஆஃப் மோஷன்னால நம்மளால அட்டைன் பண்ணுறது தான் நான் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப். இது வந்து லோயர் ப்ரெஷரில் ஆக்ட் பண்ணலாம். லோயர் ப்ரெஷரில் ஆக்ட் ஆகும். எவ்வளோ ப்ரெஷர்னா 40 bar வரைக்கும் ப்ரெஷரில் ஆக்ட் ஆகும் சொல்லியிருப்பாங்க. Since the pump cannot withstand higher pressure, இதாவது ஹையர் ப்ரெஷரில் இதனால
நம்ம சஸ்டைனபிள் பண்ண முடியாது. அதனால தான் லோயர் ப்ரெஷரில் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம முன்னாடியே சொன்னதான். நம்ம வந்து இதை மோஸ்ட்லி எந்த இடத்துலையும் யூஸ் பண்ண மாட்டோம். நாட் ப்ரிஃபர்டு ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஃப்ளூயிட் பவர் இண்டஸ்ட்ரியை யூஸ் பண்ண மாட்டாங்க. இதோட பர்பஸ் என்னன்னா வச்சுங்க, ஒரு பிளேஸ்லேருந்து ஃப்ளூயிடை இன்னொரு பிளேஸுக்கு மாற்றுறது மட்டும்தான். இது மட்டும்தான் இதோட மெயின் பர்பஸே. இது மட்டும்தான் அதோட மெயின் பர்பஸ். மற்ற எதுவுமே இதை வச்சு பண்ண மாட்டோம். ஓகேங்களா? இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன வச்சுங்க, இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் பார்க்கலாம். in this pump the clearance of rotating எப்படி இருக்குன்னா, இது வந்து நம்ம டயராம்ல பார்த்தா ஒண்ணுமே ஈஸியா புரியும். டயராம்ல நம்ம பார்ப்போம். தி பம்ப் ஃப்ளோ எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா வச்சுங்க, ஸ்பீடை டிபெண்ட், நாட் ஓன்லி த ரொட்டேஷனல் ஸ்பீட் மட்டும் டிபெண்ட் பண்ணல, அண்ட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் சிஸ்டத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. எக்ஸ்டர்னல் சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வச்சுங்க, ஃப்ளோ ரேட் டிக்ரீஸ் ஆகும். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ளோ ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக தான் இது ஒர்க் ஆகுது. அது எப்படி ஒர்க் ஆகும் அதை பற்றி நம்ம டயராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதுதான் என்னன்னா வச்சுங்க, வால்யூட் டைப் சென்ட்ரிஃபியூகல் பம்ப்னு சொல்றாங்க. வால்யூட் டைப் சென்ட்ரிஃபியூகல் பம்பா, இந்த இடத்துல நம்மளுக்கு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இந்த இது இப்படி வந்து இது வந்து இப்படி கிளாக் வைஸ்ல உங்களுக்கு இது வந்து இப்படி கிளாக் வைஸ்லயே இப்படி ரொட்டேட் இருக்கும்போது நம்மளுக்கு உள்ள சுத்தி இது வந்து இப்படி வந்து வெளில வந்துருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து உள்ள இருந்தா இம்பலர், இது வந்து இம்பலர்னு சொல்லியிருப்பாங்க. இதே இது ஆக்சுவல் வந்து அது பேர் ப்ரொப்பலர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது இன்லெட்டுங்கிறப்ப இது நம்மளுக்கு இந்த டைரக்ஷன்ல சுத்தும் போது நம்மளுக்கு இதே டைரக்ஷன்ல சென்ட்ரிஃபியூகல் டைரக்ஷன் சுத்தி வெளியில வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ பாசிட்டிவ் ஆர் ஹைட்ரோஸ்டாட்டிக் டிஸ்பிளேஸ்மென்ட் பம்பை அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பார்க்கலாமா? இப்போ பாசிட்டிவ்னு சொல்கிறேன். இப்போ ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸுங்கிறப்ப நம்ம மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸில் இது யூஸ் பண்ணுவோம்னா வச்சுங்க, பாசிட்டிவ் ஆர் ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் பம்ப் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படிலாம் யூஸ் பண்ணுவோங்கிறத பற்றி பார்க்கலாங்களா? இதில் மொத்தம் என்னன்னா வச்சுங்க, இது வந்து ஹையர் ப்ரெஷரில் யூஸ் பண்ண முடியும், as well as ஃப்ளூயிட் பவர் சிஸ்டத்தில் இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இந்த பம்ப் டிஸ்சார்ஜ் இதில் இன்னொரு அட்வான்டேஜஸ் என்ன வச்சுங்க, இதில் நீங்கள் ஃபிக்ஸ்டு குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளூயிடை நீங்கள் கன்சிஸ்டன்சியாக பம்ப் ஷாஃப்ட் ரொட்டேஷனில் நீங்கள் வந்து வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லுவாங்க. இதுதான் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மென்ட் பம்போட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். ஓகேங்களா? பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மென்ட் பம்ப்லேயே மொத்தம் 2 டைப் இருக்கு. ஒன்று ஃபிக்ஸ்டு டிஸ்பிளேஸ்மென்ட் பம்ப், இன்னொன்று வேரியபிள் டிஸ்பிளேஸ்மென்ட் பம்ப்னு 2 டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபிக்ஸ்டு டிஸ்பிளேஸ்மென்ட் பம்ப் எப்படி ஆக்ட் ஆகும்னு பார்க்கலாம். ஃபிக்ஸ்டு டிஸ்பிளேஸ்மென்ட் பம்பில் நம்மளுக்கு நீங்கள் ஸ்பீடே மாற்றினாலுமே கான்ஸ்டன்டான உங்களுக்கு அவுட்புட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் ஃபிக்ஸ்டு டிஸ்பிளேஸ்மென்ட் பம்ப். இப்போ வேரியபிள் டிஸ்பிளேஸ்மென்ட் பம்ப்னா வச்சுங்க, இது ஸ்பீடு நீங்கள் கான்ஸ்டன்ட்டாக வச்சாலுமே அதோட ஃபிசிக்கல் ரிலேஷனை மாற்றுறது மூலமாக நம்மளோட அவுட்புட்டை மாற்ற முடியும். அதுதான் வேரியபிள் டிஸ்பிளேஸ்மென்ட் பம்ப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு சொல்லலாம். பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மென்ட் பம்புக்கு கியர் டைப்பு, வேன் டைப்பு, பிஸ்டனு, ஸ்க்ரூ டைப், இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இதோட சிம்பிள்ஸை பற்றி பார்க்கலாம். பம்போட சிம்பிள் இந்த மாதிரி இருந்தால் இது வந்து யூனிடைரக்ஷன், ஒரு டைரக்ஷன் மட்டும் தான் போக முடியும். இது ஃபிக்ஸ்டு டிஸ்பிளேஸ்மென்ட் பம்ப். இந்த மாதிரி உங்களுக்கு ஆரோ மார்க்கை மென்ஷன் பண்ணியிருந்தா தட் இஸ் இன் வேரியபிள், இந்த டைரக்ஷன் மட்டும் தான் போக முடியும். ஸோ இட் இஸ் இன் வேரியபிள் யூனிடைரக்ஷன் பம்ப். இந்த இது போத் டைரக்ஷன் மூவ் ஆகுதா, ஸோ பை டைரக்ஷன் ஆரோ மார்க் இல்லை. ஸோ இட் இஸ் எ ஃபிக்ஸ்டு பை டைரக்ஷனல் டிஸ்பிளேஸ்மென்ட் பம்ப். இது என்னது, ஆரோ மார்க் இருக்கு. ஸோ வேரியபிள் பை டைரக்ஷனல் டிஸ்பிளேஸ்மென்ட் பம்ப். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கியர் பம்புங்கிறத பற்றி பார்க்கலாங்களா? கியர் பம்புங்கிறது என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் நம்ம யூஸ் பண்ணுறது கியர் பம்ப் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அது வந்து ஆல் த கியர் பம்ப்ஸ் இன்வெர்ட்லி ஃபிக்ஸ்டு டைப் டிஸ்பிளேஸ்மென்ட். நம்ம எல்லாமே இங்கே யூஸ் பண்ணுறதுனா ஃபிக்ஸ்டு டைப்பாக தான் இருக்கும். ஏன்னா ஃபிக்ஸ்டு டைப் தான் நம்மளுக்கு கான்ஸ்டன்டான அவுட்புட் செட்டாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். எப்படி இருக்கும்னா இன்லெட்டில் எப்படி வந்திருக்கும், ஒரு பார்ஷியல் வேக்யூம் கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த பார்ஷியல் வேக்யூம் கிரியேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு லோயர் ப்ரெஷர் கிரியேட் ஆகிருக்கும். அந்த லோயர் ப்ரெஷர்னால இன்லெட்டில் உள்ள வந்திருக்கும். இந்த இடத்துல கியர் பம்பில் மொத்தம் 2 வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று ட்ரிவர், இன்னொன்று ட்ரிவன்னு சொல்லலாம், இல்லாட்டி ஃபாலர்னு சொல்லலாம். ட்ரிவருங்கிறது எது கூட நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம்னு வச்சுங்க, நம்ம எக்ஸ்டர்னல் பவர் கொடுக்குற சர்க்யூட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணியிருப்போம். லைக் எலக்ட்ரிக் மோட்டார் அண்ட் as well as எலக்ட்ரிக் மோட்டார் as well as இன்ஜின், இந்த மாதிரி கூட கனெக்ட் பண்ணியிருப்போம். எதை, ட்ரிவரை. அந்த ட்ரிவர் சுத்துறதான் ட்ரிவன். இப்போ நம்ம கான்செப்ட்குள்ளே போனால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ எக்ஸ்டர்னல் கியர் பம்ப் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் கியர் பம்ப்னா வச்சுங்க, இது வந்து எக்ஸ்டர்னல் கியர் பம்பா. இதில் நம்ம ஸ்பர்கீர் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். டிரைவர், ஃபாலோவர். டிரைவருங்க இதுதான் ஸ்பர்கீரா. ஸ்பர்கீர்
இது வந்து டிரைவர்னு எடுத்துங்க. இந்த டிரைவர் நம்ம எது கூட கனெக்ட் பண்ணியிருப்போம்னா ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் கூட கனெக்ட் பண்ணியிருப்போம். எலக்ட்ரிக் மோட்டார் கூட கனெக்ட் பண்ணியிருப்போம். இது இதோட கனெக்ட் பண்ணியிருக்க ஃபாலோவர். ஸோ இது கிளாக் வைஸ்ல சுற்றும் போது இது ஆன்டி கிளாக் வைஸ்ல சுற்றும். இது கிளாக் வைஸ் சுற்றும் போது ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுமா. இது பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மென்ட் பம்போட இது வந்து ஒரு ஆஃப் த டைப் தான். ஓகேங்களா. இது இன்லெட் எப்படி இருக்குன்னு வச்சுங்க, நம்மளுக்கு ப்ரெஷர் வேக்யூம் ப்ரெஷர் கிரியேட் ஆகிறதுனால இன்லெட் வால்வ் ஓப்பன் ஆகும். ஸோ சக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து இப்படி தான் நம்மளுக்கு சக்ஷன் ஆயிருக்கும். இதே இது அவுட்லெட் வால்வ்ல நம்மளுக்கு ப்ரெஷர் குறைஞ்சிருக்கனால நம்மளுக்கு டிஸ்சார்ஜ் ஆயிருக்கும். டிஸ்சார்ஜ் ஆகும்போது நமக்கு ஹையர் ப்ரெஷரும் இருந்திருக்கும். ஓகேங்களா. இப்போ இது வந்து எப்படி சுற்றி இருக்குங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பர்கீர் இருக்கா, இது வந்து மோட்டர் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. மோட்டர் கூட கனெக்ட் பண்ணும்போது இது ஒன்று கிளாக் வைஸ் சுற்றுது, ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுது. இந்த இடத்துல வேக்யூம் ப்ரெஷர் கிரியேட் ஆகி உள்ள என்டர் ஆயிருக்கு. இந்த இடத்துல வேக்யூம் ப்ரெஷர் கிரியேட் ஆயிடுச்சா. ஸோ இந்த இடத்துல ஹையர் ப்ரெஷர் கிரியேட் ஆகி இந்த வால்வ் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு வெளில போயிருக்கு. இதுதான் அதோட கான்செப்ஷன். அப்புறம் நம்ம பார்க்க போகிறது இன்டர்னல் கியர் பம்ப். இன்டர்னல் கியர் பம்புங்கிறதும் எக்ஸ்டர்னல் கியர் பம்பும் இன்டர்னல் கியர் பம்பும் ஆல்மோஸ்ட் சேம் தான். அதோட ப்ராசஸ் ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். பட் இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னா இது வந்து ரொம்ப வெரி எஃபிஷியன்ட். நீங்கள் அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப எஃபிஷியன்ட்டாகவும் ஒரு லெஸ்னா தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து 70 பார்லயே நம்ம வந்து சுத்த வைக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பம்ப் இந்த இன்டர்னல் கியர் பம்ப் என்னன்னு சொல்றாங்கன்னா கிரசன்ட் சீல் பம்ப்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இப்போ இன்டர்னல் கியர் பம்ப் வந்து எப்படி சுற்றுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேஷன் ஆஃப் இன்டர்னல் கியர் பம்ப். இன்டர்னல் கியர் பம்ப்ல நம்மளுக்கு 2 கியர் எடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்பர் கியர் இருக்கு. ஓகேங்களா. இது பேர் என்னன்னா ஒரு ப்ராப்பரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் சுற்றுறது இன்டர்னல்ல ஸ்பர் கியர் இருக்கும். அவுட் சைடில் ரிங் கியர் இருக்கு. ஓகேங்களா. இந்த கிரஷன் ஷேப்டு ஸ்பேசர் இருக்கா, இந்த இடத்துல கிரஷன் ஷேப்டு ஷேப் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த இடத்துல உள்ள இருக்கிறது நம்மளுக்கு இன்டர்னல் ஸ்பர் கியர் இருக்கு. இந்த இடத்துல வெளில ரிங் கியர் இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் பிரிக்கிறது பேர் இருக்குல்ல, இந்த பிரிக்கிற பேர் கிரஷன் ஷேப்டு சீல்னு சொல்லியிருக்காங்க. இது பிரிச்சிருக்கும். இது வந்து கான்ஸ்டன்டா பிரிச்சிருக்கும். இது as well as இது வந்து ஃபிக்ஸ்டு. இது வந்து மூவபிள் கிடையாது. இது ஃபிக்ஸ்டு நம்மளுக்கு ப்ராப்பரா பிரிச்சிருக்கா. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கிரியேட், இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸ்னால நம்மளுக்கு வேக்யூம் ப்ரெஷர் கிரியேட் ஆகிறனால வேக்யூம் ஸ்பேஸ் அண்ட் ப்ரெஷர் கிரியேட் ஆனால லோவர் ப்ரெஷர் இருக்கும். ஸோ இன்னர் போர்ட்ல ஓப்பன் ஆயிருக்கு. இதே இது இந்த ஹையர் ப்ரெஷர் இருக்கனால அவுட்டர் போர்ட் ஓப்பன் ஆயிருக்கு. இதுதான் இன்டர்னல் கியர் பம்போட தியரி. இது வந்து எப்படி ரொட்டேட் ஆகும்னா இதோட ஆஃப்செட். இதுல ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு. எக்ஸ்டர்னல்ல நமக்கு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தும். பட் இதுல ரெண்டுமே கிளாக் வைஸ்ல தான் சுத்தும். ரெண்டுமே கிளாக் வைஸ்ல சுத்தும், இது ரெண்டுமே ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தும். போத் ஆர் இன் சேம் டைரக்ஷன். இதுதான் எக்ஸ்டர்னலுக்கும் இன்டர்னலுக்கும் இருக்கிற ஒரு டிஃபரன்சஸ். மற்றபடி எக்ஸ்டர்னல் இருக்கிற ப்ராசஸ் தான் இன்டர்னலே வரும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது லோ பம்ப். லோ பம்ப் இஸ் நத்திங் பட் அவங்களே கொடுத்துருப்பாங்க. லோ பம்ப்ல இஸ் நத்திங் பட் இது வந்து எக்ஸ்டர்னல் கியர் பம்போட அதே ப்ராசஸ் தான் லோ பம்ப். இதில் நீங்கள் 2 வச்சுக்கலாம், 3 வச்சுக்கலாம், ஏன் 4 கூட வச்சுக்கலாம். சக்ஷன், டிஸ்சார்ஜ் அதே ப்ராசஸ் தான். நம்மளுக்கு வேக்யூம் ப்ரெஷர் கிரியேட் ஆனால இன்லெட் வால்வ் ஓப்பன் ஆயிருக்கும். அப்போ சக்ஷன் டேக் ஸ்பேஸ் ஆகும். இந்த இடத்துல ஒரு கிளாக் வைஸ் சுத்தம், ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தம். ஒரு டிரைவர்னு சொல்லுவோம், ஒன்று தான் ட்ரிவன் ஆர் ஃபாலோவர்னு சொல்லியிருப்போம். டிரைவரை நம்ம மோட்டர் கூட கனெக்ட் பண்ணியிருப்போம். ட்ரிவனை அந்த டிரைவர் கூட கனெக்ட் பண்ணியிருப்போம். டிரைவர் ஆர் ஃபாலோவர் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ரொட்டேஷனாக விடுவோம். ரொட்டேஷனாக விடும்போது டிஸ்சார்ஜ் ஹையர் ப்ரெஷர் இருக்குங்கிறப்ப இந்த இடத்துல டிஸ்சார்ஜ் ஆயிருக்கும். டிஸ்சார்ஜ் ஆகும்போது நம்மளுக்கு ஹையர் ப்ரெஷர்ல அது ரிலீஃப் ஆயிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வேன் பம்ப். வேன் பம்ப்ல மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று அன்பேலன்ஸ்டு வேன் பம்ப், இன்னொன்று ஃபிக்ஸ்டில் 2 டைப் இருக்கு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வேன் பம்ப்னா வச்சுங்க, ஃபிக்ஸ்டில் அன்பேலன்ஸ்டு வேன் பம்ப், இன்னொன்று பேலன்ஸ்டு வேன் பம்ப். மொத்தம் 2 டைப் இருக்கு. வேரியபிள்ல அன்பேலன்ஸ்டு வேன் பம்ப் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ ஃபிக்ஸ்டு பேலன்ஸ் பம்ப் எப்படி சுத்துது? ஃபிக்ஸ்டு பேலன்ஸ் பம்ப்ல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இப்போ அன்பேலன்ஸ் பார்த்துருவோம். அன்பேலன்ஸ்ல இன்லெட் போர்ட் ஃபர்ஸ்ட் என்னாச்சுங்க, இந்த இடத்துல ஒரு கேம் ரிங் இருக்கு. இது கேம் ரிங்னு சொல்லியிருக்கும். இது இதில் ஒரு கேம் ரிங் இருக்கு. இது வந்து எசென்ட்ரிசிட்டி. இந்த எசென்ட்ரிசிட்டி நம்ம வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறோம். இந்த சர்க்கிள் பக்கத்தில் ஒரு ஆஃப்செட் சர்க்கிள் வரைஞ்சிக்கிறாங்க. ஒரு சர்க்கிள் இருக்கு, இது கேசிங் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு பக்கத்தில் ஒரு சர்க்கிள் இருக்கு, இது பேர் ஆஃப்செட் சர்க்கிள். இந்த இதில் நம்மளுக்கு இது பேர் வேன் சொல்லியிருப்பாங்க. இது ஏன் அன்பேலன்ஸ் வேன் பம்ப்னா வச்சுங்க, இந்த எசென்ட்ரிசிட்டி பக்கத்தில் இருக்க வேன் பம்ப் சின்னதாகவும் நம்மளுக்கு
தூரமா இருக்கிறது பெருசாகவும் வச்சிருப்பாங்க. இதனால தான் இந்த அன்பேலன்ஸ்டு வேன் பம்ப் சொல்லியிருப்பாங்க. இன்லெட்டுங்கிறப்ப நமக்கு சேம் ப்ராசஸ் தான். நமக்கு வேக்யூம் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், ஸோ நம்மளுக்கு இது இன்லெட் ஆகும். இந்த இடத்துல அதிகமாக இருக்கும், ஸோ எக்ஸாக்ட் ஆயிருக்கும். இது அலாங் த ஆக்சிஸ் இது இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா, இதுதான் ஃபிக்ஸட் ஆக்சிஸ். இந்த ஃபிக்ஸட் ஆக்சிஸை நோக்கி இது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இது ஃபிக்ஸ்டு அன்பேலன்ஸ்ட் வேன் பம்ப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா வச்சுங்க, வேரியபிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அன்பேலன்ஸ் வேன் பம்ப். இப்போ அன்பேலன்ஸ் வேன் பம்ப் பற்றி பார்க்க போகிறோம். அன்பேலன்ஸ் வேன் பம்ப் பற்றி பார்க்க போகிறோமா? ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேரியபிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அன்பேலன்ஸ்டு வேன் பம்ப் பார்க்க போகிறோம். இந்த அன்பேலன்ஸ்டு வேன் பம்ப் எப்படி ஆக்ட் ஆகும்னா வச்சுங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா வச்சுங்க, ஒரு காம்பன்சேட்டர் ஸ்ப்ரிங் இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல அவுட்லெட் ப்ரெஷர் இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா காம்பன்சேட்டர் பிஸ்டன் இருக்கு. ஸோ இந்த இது இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும். உங்களால இது வந்து புரிஞ்சுக்க முடியுதா? இது இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும், இது இந்த இடத்துல ஸ்ப்ரிங் மோஷன் ஆகிட்டு இருக்கும். இந்த இதுவுமே அதே மாதிரி தான். நம்ம இந்த இடத்துல ஒரு ரோட்டர் இருக்கும், இந்த இடத்துல எசென்ட்ரிசிட்டி இருக்கு, இந்த இடத்துல எசென்ட்ரிசிட்டி, இந்த இடத்துல வேன் இருக்கு. இது அன்பேலன்ஸ்டு, இது வேரியபிள் அன்பேலன்ஸ்டு வேன் பம்புங்கிறப்ப நம்மளுக்கு எப்படி மூவ் ஆனா இப்படி அலாங் த ஒரு ஃபிக்ஸ்ட் ஆக்சிஸ்ல இது ஒரு ஆஃப்செட் மாதிரி இது மூவ் ஆகிட்டு இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ ஃபிக்ஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பேலன்ஸ்டு வேன் பம்ப் பற்றி பார்க்குறோம். இதில் என்னன்னா வச்சுங்க, இதில் ஒரே ஒரு அட்வான்டேஜஸ்னா 2 இன்லெட் போட்டு 2 அவுட்லெட் போட்டு யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருப்போம். இது கேமரிங் சொல்லியிருப்பாங்க. அவுட்டர் இருக்கிறது கேமரிங், இது இன்னும் இருக்குது வேன், இது இருக்கிறது என்னது டிரைவ் ஷாஃப்ட். இந்த டிரைவ் ஷாஃப்ட் தான் உள்ளே சுற்றிட்டு இருக்கு. இதில் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். இதில் இன்லெட்டில் உள்ளே வந்துருக்கும். இன்லெட் வால்வு நம்மளுக்கு ஆயில் ஆர் வாட்டர் உள்ள வந்துருக்கும். அவுட்லெட் வால்வு எக்ஸாக்ட் ஆகிருக்கும். இதுதான் ஃபிக்ஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பேலன்ஸ் பம்போட ஒரு மெயின் பாயிண்ட். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஸ்வாஷ் டைப் ஆக்சியல் பிஸ்டன் பம்ப். ஸ்வாஷ் டைப் ஆக்சியல் பிஸ்டன் பம்புங்கிறப்ப இது இன்லெட், இது அவுட்லெட்னு சொல்லியிருப்பாங்க. இதோட டயராம்ஸ் தான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஓகேங்களா, இன்லெட் இது அவுட்லெட், இந்த இதில் ஸ்ப்ரிங் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிறது ஸ்வாஷ் பிளேட். இது இந்த டைரக்ஷன் வரும்போது இது டைரக்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இட் இஸ் ரொட்டேட் அலாங் தி ஒரு ஃபிக்ஸ்ட் ஆக்சிஸ்ல இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த டிரைவ் பிளேட்ல இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்குங்கிறப்ப நம்மளுக்கு என்னன்னா வச்சுங்க, கான்ஸ்டன்ட்டா நமக்கு இன்லெட் அண்ட் அவுட்லெட் வால் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். இதுதான் ஸ்வாஷ் பிளேட்டோட இம்பார்ட்டன்டான திங். இதுக்கடுத்து இதோட ப்ராசஸ் தான் எல்லாமே கண்டினியூட்டியாக வந்துருக்கும். ஸோ இந்த டாபிக், இந்த செஷன் வந்து இதோட முடியுது. இதுதான் இதோட டயராம். அடுத்த செஷனில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி பார்க்கலாம்.